காண்கிற இறைவன் நீர். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த பாலைவனம் அல்லது வனாந்திரம் இது ரெண்டுமே வித்தியாசமானது. பாலைவனம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். அங்க எந்த உயிரினமும் வாழ முடியாது. வெறும் மணல் பரப்பு நிறைந்த ஒரு இடம். வனாந்திரம் அப்படி இல்லை. சின்ன சின்ன குன்றுகள் இருக்கலாம். சில காட்டு விலங்குகள் அங்க வாழும். அப்புறம் அங்கே இந்த செடி கொடி மரங்கள்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான இடம் இருக்கு. ஆனா பாலைவனத்துல வாழ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீரூற்று இல்லாமல் மரங்கள் இல்லாமல் வெறுச்சோடி கிடக்கின்ற மணல் பரப்பு கொண்ட ஒரு இடம் தான் பாலைவனம். அதனால டெசர்ட் வேற, வில்டர்னஸ் வேற. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாலைவனத்துல யாருமே வாழ முடியாத இடத்துக்கு ஒரு பெண்மணி போறாங்க. அதாங்க ஆகார். இந்த ஆகார் பழைய ஏற்பாட்டுல சிறப்பா பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அது எபிரேய சொல் ஆகார் அப்படின்றது. அது அவங்க பார்த்து ஆக்சுவலா மதர் ஆஃப் அரேபியன்ஸ் அப்படின்வாங்க. அரபியர் நாட்டினுடைய தாயாக அவங்க போற்றப்படுகிறாங்க. இந்த ஆகார் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு அடிமை பெண்ணாக இருந்து, அதாவது அவர்கள் என்னெல்லாம் தலைவர்கள் சொல்றாங்க அதுக்கெல்லாம் இசைவு செய்து, அப்போ ஒரு கட்டத்துல அவங்க வாழ்வு பெறாங்க. அந்த வாழ்வு நீடிக்க முடியல. அவங்க கைவிடப்பட்ட நிலைமை, பசி, தனிமை, வறட்சி, அது மட்டுமல்ல அவமானம், நிந்தைகள், இதெல்லாம் ஒருங்கே அந்த இளம் வயது பெண்ணுக்கு கிடைக்குது. அப்ப அடிமையா இருக்கிறதே பெரிய துன்பம். அப்ப இது அத்தனையும் அதுல சேர்ந்து வருது. இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த அம்மா எல்லாத்தையும் சுமந்தவராய் அந்த பாலைவனத்துக்கு ஓடுறாங்க. அவங்க வாழ்க்கையில வெறும் பாலைவனம், அவங்க வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல போய் நின்று பாலைவனத்துல விழுந்துடுறாங்க. அப்போதான் கடவுள் அவங்க கிட்ட பேசுறாங்க. கடவுள் அவர்கிட்ட பேசி, நீ ஒரு குழந்தை பெத்தெடுப்ப, நீ கவலைப்படாத அப்படின்னு கடவுள் அழகாய் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். அப்போதான் ஆகார் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற இறைவன், நீர் என்னை காண்கிறீரையா, நாங்க உண்மை காண்கிறோமோ இல்லையா, நீங்க எங்க படுகின்ற வேதனைகள், நாங்க படுகிற துன்பம், இன்னல் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் நீர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரை வைக்கிறாங்க. பேரை வச்சு சொல்றாங்க. பாருங்க, ஒரு தனிமை நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, அவமானத்தோடு, கண்ணீரோடு, வறட்சியிலே, பஞ்சத்திலே இந்த அம்மா தன்னை அங்க இருக்கின்ற அந்த நேரத்திலே அவங்க கடவுள் அவங்க கிட்ட பேசுறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கூட தனிமைகள் வரலாம். இந்த பாலைவன அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வரலாம். நம்ம வாழ்க்கையில பசி வரலாம். அது மட்டுமல்ல, கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாவற்றுக்கும் மேலாய் கொடுமையான வார்த்தைகள், அவமானங்கள், நிந்தைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரலாங்க. அதனால கலங்காதீங்க, ஆண்டவர் அத்தனையும் பார்க்கிறார். அப்ப நம்ம படுகிற இன்னல் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் அன்றைக்கு ஆகார் கடவுளுக்கே பேரை வச்சார். அப்படின்னா நம்முடைய படுகின்ற வேதனைகளை பார்க்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது பார்க்கிறவர் மட்டுமல்ல, அந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவரும் அவரே. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில வளமையும் செழுமையும் கொடுக்க ஆண்டவராலே முடியும். அப்படி என்றால் இந்த பாலைவனமெல்லாம் ஒரு நாள் மாற்றம் பெறும், அகன்று போகும். நம்ம வாழ்க்கை சோலைவனமாக அது மாறும். அப்படி என்றால் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை எப்போதும் காண்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.